ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா சாம் பாப்பாவோட டாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம் கிட்டே இருக்க டாய்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கனாக்கா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கின டாய்ஸோட கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ஃபர்ஸ்ட்டாக சாமோட அப்பா வாங்கினது. பார்த்திங்கனாக்கா இந்த பேபிஸ் வந்து கீழே படுக்க வச்சுட்டு இப்படி லெக்ஸால் தைச்சோன்னா அந்த மியூசிக் வரும்ல, அந்த திங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்கா. பட் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஹவுஸ் க்ளீன் பண்ணப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எங்கெங்கே பார்ட்ஸ் இருக்குது தேடினதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்து போடுறேன். பிக்சர் இருந்துச்சுன்னா நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அந்த இதான் அது வச்சுருக்கா. இது வந்து 3 மாதத்துலேயே யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. மோட்டா ஸ்கில்லு அப்புறம் வந்து அதில் மியூசிக்லாம் வரும், யூஸ் பண்ண நல்லதுன்னு சொன்னாங்க. பட் அப்போ வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் நாள் வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேன். அப்படி மாறி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்கள் வீட்டிலே தான் இருந்துச்சு. நான் கொண்டே போகல. இப்போ வரைக்குமே நான் டாய்ஸ் எதுவுமே என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் கொண்டு போகல. இனிமேல் தான் கொண்டு போகணும். இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையும் போய்ட்டு இருந்தது. அண்ணனுக்கு பேபி பிறந்த அதுமாரி சில வேலைலாம் இருந்ததுனால கொஞ்சம் வந்து டாய்ஸ் கூட அப்போ வந்து விளையாட முடியல. இப்போ தான் வந்து டாய்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். சொல்ல போனோன்னாக்கா அதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமுக்கு ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய் தான். இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த டாய் செஞ்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு பிரின்சஸ், ஐ திங்க் பிரின்சஸ் தான் நினைக்கிறேன். இது எனக்கு கார்ட்டூன் பற்றி சரியாக தெரியாது. அந்த பொம்மை தான் இது. வந்து அது சுத்தம் போதெல்லாம் வந்து சாம் அடிச்சிட்ருக்காளேன்னு நாங்கள் நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கையை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் யாரும் வாங்கினது, உங்கள் மாமாவா இல்லை எங்கள் அப்பாவான்னு சொல்ல யாரோ வாங்கினது தான். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா இல்லைனா எங்கள் மாமா, பாப்பாவோட மாமா, அப்படி இல்லைனா என்னோட அம்மா அப்பா அவங்க வாங்கி கொடுத்த டாய்ஸாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா சைட்லேருந்து டாய்ஸ்லாம் பெருசாக வரல, ட்ரெஸ்ஸு ஜுவல் அந்த மாதிரி தான் வந்துச்சு. டாயில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பாட்டு பாடும், அது நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக லைட்ஸ்லாம் எரியும். அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மியூசிக்கும் பார்க்க அழகாக இருக்கும். நைட் டைமில் வந்து நல்லாவே இருக்கும். பேபிஸ் நல்லாவே கவனிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் வாங்கினோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் வந்து 400க்குள்ளே சம்திங் அப்படி தான் நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை, முன்னாடி வாங்கினது. இந்த டால் வந்து பார்த்திங்கனாக்கா சாம்க்கு வந்து பிடிக்கும். அவளும் வந்து பாப்பா நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டால் வந்து இதுதான், பொம்மை வந்து இதுதான். சாம்கிட்ட இருக்கிறதுலே என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் வந்து இதுதான். இந்த க்ரௌலிங் பேபி அழகாக வந்து வரும். பட் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஃபேவரேட்டுங்கிற மாதிரி சாம்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அது நடந்து வந்தாலே தலையில் தட்டி கவுத்து விட்ருவா. அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கினத்துலேருந்து ஒரு ரவுண்டு கூட அது வந்ததில்லை. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வைக்காது. பாப்பா வந்து தலையில் தட்டி கவுத்து விட்ருவா. எனக்கு ஃபேவரேட். ஆனால் சாம்க்கு வந்து இந்த டால் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது வரதை பாருங்கள், அழகாக இருக்கும். எப்படிங்க இது நல்லா இருக்குல்ல? பட் சாம்க்கு வந்து பிடிக்காது. பார்த்துருப்பீங்க எப்படி தட்டினான்ட்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது சரவணா ஸ்டோர்ஸில் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினது. இது வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங் நினைக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேணாம் இந்த டால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வர டால் வந்து சாம்க்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் பீகாக். இதுக்கு வந்து ஃபெதர் இருக்கும் அழகாக பின்னாடி. அது வந்து எங்கேன்னு தெரியல. நான் வந்து ஃபுல் பிக்கு வந்து இருந்தால் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டுலாம் சூப்பராக இருக்கும். அதோட பாட்டு எல்லாமே செமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார். நம்ம கை படிச்சுன்னா கரெக்டாக அழகாக திரும்பி நம்மக்கிட்டே வந்து சேர்ந்துக்கும். மித்த பொம்மைலாம் வந்து சென்சார் கிடையாது. பட் இது வந்து சென்சார். ஐ திங்க் இந்த டாலும் சென்சார் தான் நினைக்கிறேன். அதுவும் டச் ஆச்சுனாக்கா திரும்பி மோதிக்காமல் அங்கேயே நிற்காமல் திரும்பி வரும். அந்த மாதிரி தான் இது வந்து சூப்பராக வந்து சாம்க்கு வந்து ரொம்பவே ஃபேவரேட். நீங்கள் லைட்டை பார்த்திங்கனாவே தெரியும், ஃபுல் இடமும் வந்து கவர் ஆகும். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. நைட் டைமில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய அண்ணன் வந்து வாங்கி கொடுத்தது.
சாமுக்கு வந்து செக்கப் அழைச்சிட்டு போகிறப்ப வந்து கும்போணத்தில் தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா 600க்குள்ளே தான் இதோட ப்ரைஸ். வந்து கும்போணத்தில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டோரில் வாங்கினோம். இதுவுமே வந்து சாமுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை தான். சாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து பிரேக் தேவைப்பட்டுச்சு போல். அவள் பிரேக் வந்து அதனால் அவளே பிரேக் எடுத்துக்கிட்டா. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு டைப்பரை வந்து போட்டு விடலான்னு சொல்லி டைப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த டைப்பரை வாங்கி வச்சுட்டு அவளும் அவங்க தாத்தாவும் விளாண்டுட்ருக்காங்க. அவங்க வந்து கேட்கவும் இவள் தர மாதிரி இருந்துட்டு நான் தரமாட்டேன் அந்த மாதிரி சொல்லி 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா சாம் வந்து கோஆப்ரேட் பண்ணல என் கூட வந்து. அதை மீறி நம்ம எடுத்தோம்னாக்கா பாப்பா வந்து அழுவா. அப்படி ஒன்று நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ அதுக்கப்புறம் வந்து எடுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளே வச்சுக்கிட்டோன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நம்ம ஜாமான் எடுத்தோன்னாக்கா அவள் எடுத்துக்கிறா, நான் அதை வச்சு விளையாட மாட்டா, அவள் வாங்கிக்கிறா. சரி அதை மீறி நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சரியான எடுக்கல. நான் ஒரு சில டாய்ஸ்லாம் வந்து நான் வந்து கவர் பண்ணல. அது வந்து அதோட டீட்டெயில்ஸோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி டாய்ஸ்லாம் உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா பேபி கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நியூ மாம்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் இல்லாமல் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ், பேபிஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.